வணக்கம் தலைமைகளே. இஸ்ரேலுக்கு சென்ற நமது பிரதமருக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் புகழ்ச்சி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏன் இஸ்ரேலியர்கள் இந்த அளவுக்கு மோடி அவர்களை புகழ்கிறார்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இது ஒரு பேச்சாக இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஒரு தன்னிறைவு பெற்ற தேசம். அது ஒரு சின்ன நாடா இருந்தா கூட முழுக்க முழுக்க தன்னிறைவு பெற்றது. அவங்க வேறு நாட்டு உதவி இல்லாமையே அந்த மக்கள் சாப்பிட முடியும், குடிக்க முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும். தன்னிறைவு பெற்ற தேசம். வீணாக ஒருவரை புகழவே மாட்டாங்க. இந்த ஜால்ராப் அடிப்பது, காக்கா பிடிப்பது எதுவுமே யூதர்களுக்கு பிடிக்காத ஒன்று. ட்ரம்புக்கு கூட இந்த அளவுக்கு புகழ்ச்சியை அவர்கள் தரவில்லை. அதான் உலகம் முழுவதும் யோசிக்கிறாங்க, ஏன் மோடிஜிக்கு இவ்வளோ ஒரு உற்சாக வரவேற்பு இஸ்ரேலில் அளிக்கப்பட்டது என்று. பாகிஸ்தானில் கூட ஒரு கட்டுரையை படித்தேன். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நம்மளுமே இஸ்ரேல் கூட நட்போடு இருந்திருந்தால், பாகிஸ்தான் எழுதியிருக்கிறாங்க, மிகச்சிறந்த முறையில் முன்னேறி இருப்போம் அப்படின்னு அவங்களுடைய கட்டுரையை படிக்க முடிஞ்சது. இஸ்ரேல் அவர்களை சேர்த்த மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்களின் ஏக்கத்தை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த பதிவு இங்குள்ள கிறிஸ்துவ மக்களுக்கான பதிவு. கண்மூடித்தனமாக பிஜேபியை, குறிப்பாக மோடிஜியை விரும்பாத மக்களுக்கான, கிறிஸ்துவ மக்களுக்கான பதிவு. நீங்க மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது நீங்க யாருக்கு வேணா வாக்களிங்க. நானே அப்படிதான் இருப்பேன். மாநிலத்துக்கு வாக்களிக்கும் போது, தமிழ்நாடு தேர்தலுக்கு வாக்களிக்கும் போது தமிழ்நாடு சார்ந்த சிந்தனை மட்டுமே இருக்கும். ஆனால் தேசத்தின் தேர்தல் என்று வரும்போது என்னுடைய கை கண்ணை மூடிக்கொண்டு தாமரைக்கு போயிடும், மோடிஜிக்கு போகும். நீங்களும் சற்று சிந்திச்சு பாருங்க. கண்மூடித்தனமாக இன்னுமே அந்த ஒரு ஆன்டி பிஜேபி தவறான சிந்தனையில இருக்காதீங்க. இஸ்ரேல் சேனல்ல செய்தி நிறுவனத்தில் மிக புகழ் பெற்றது. இந்த புகைப்படத்தை பகிர்ந்து இதற்கு ஒரு தலைப்பை கொடுங்கள் என்று ஹீப்ரோல போட்டிருந்தாங்க. இந்த புகைப்படம் அந்த சேனல்ல மிகப்பெரிய வைரல் ஆச்சு. எதிர்பாராத அளவுக்கு இஸ்ரேல்ல ஹீப்ரோல எண்ணற்ற பேர் அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூதர்கள், வேறு மக்கள், வேறு இஸ்லாமிய அரபிய மக்கள் கண்டபடி திட்டிருந்தாங்க. ஆனால் ஹீப்ரோல இஸ்ரேலிய மக்கள் மிக புகழ்ச்சியாக அவருடைய கருத்துக்களை தலைப்பாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு என்னை கவர்ந்தது, அந்த கமெண்ட் தான் மிகப்பெரிய அநேகரால் லைக் செய்யப்பட்டது. அது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அப்படின்னு இந்த புகைப்படத்துக்கு அது தலைப்பா சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் தான் மிகப்பெரிய வைரலாக இருந்தது. அதாவது இந்த இருவருமே கிறிஸ்துவர்கள் அல்ல. நெத்தனியாகவும் சரி, மோடிஜியும் சரி கிறிஸ்துவர்கள் அல்ல. ஆனால் தலைப்பை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். அதாவது இதை போன்ற காரியத்தை கர்த்தர் தான் செய்கிறான்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க. நிச்சயமா இங்குள்ள கிறிஸ்துவ மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கு இஸ்ரேல்ல த மெடல் ஆஃப் த கெனசட், இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் இந்த விருது யாருக்குமே கொடுக்கப்படலை. கடைசியா ட்ரம்ப் வந்தாரு, அவருக்குமே கொடுக்கப்படல. இது நாடாளுமன்ற சபாநாயகரால் கொடுக்கப்படுவது. பெற்ற ஒரே உலக தலைவர் மோடிஜி மட்டும்தான். அந்த விருதில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவின் நட்சத்திரம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு வசனம், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அந்த மெடல்ல பொறிச்சிருப்பாங்க. ஹாஸ்ட் கிரவுன் ஹிம் வித் க்ளோரி அண்ட் ஹானர்னு ஆங்கிலத்தில் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரியும். நீர் அவரை மகிமையாலும் கனத்தாலும் முடிசூட்டினீர் அப்படிங்கிற அந்த புனித வேதாகமத்தின் வார்த்தை அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெற்றுக்கொண்ட உலகத்தில் ஒரே தலைவர் மோடிஜி அவர்கள். ஏன் இந்த மாதிரி அவர்கள் புகழ்கிறார்கள்? இஸ்ரேலிய யூதர்கள் ட்ரம்புக்கு கொடுக்காத அந்த மகிமையை மோடிஜிக்கு ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா ட்ரம்ப் இப்போதானே போனாரு, அந்த போரை நிறுத்தியதே அவர் தானே, அவர் தம்பட்ட அடிக்கிறாரு. அவருக்கு ஏன் இந்த புகழ்ச்சியை கொடுக்கவில்லை? இன்னைக்கு ட்ரம்ப்புக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆத்திரம் அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு. அதை விட இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்ஜக்
மிகச்சிறந்த மனிதர். அவர் மோடிஜியோட உரையாற்றினார். தனிப்பட்ட முறையில் 2 பேரும் பேசினாங்க. அப்போ அவர் சொன்னார், இஸ்ரேலிய ஜனாதிபதி, நீங்கள் பல வழிகளில் உலகை வழிநடத்துகிறீர்கள். அதாவது இன்னைக்கு நீங்க உலக தலைவர், இந்திய பிரதமர் மட்டுமல்ல, உலக தலைவராக மாறி உள்ளீர்கள். எனக்கு அது தெரியும். நான் மிக பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிகள் முடிச்சார். துதா ரபா அப்படின்னு சொல்லி, துதா ரபானா, துதா அப்படின்னா நன்றி, ரபான்னு சொல்லும்போது உங்களுக்கு நன்றி வரும். துதா ரபான்னு சொல்லி அவர் முடிச்சார். Eastern Hemisphere. So, we know you lead the world in so many fields, and we are very moved and excited that you're here with us. Tuda Rabba. இந்த ஜனாதிபதி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் வீணா யாரையும் புகழ்ந்து பார்க்கவே முடியாது. சமீபத்தில் ட்ரம்ப் வந்தப்ப இஸ்ரேல் கனசத்திலே தான் நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசினார். அந்த ஜனாதிபதி அங்கே இருந்தார். அந்த ஜனாதிபதி கிட்ட அப்படியே வெளியரங்கமாக ட்ரம்ப் கேட்டார், நெத்தன்யாகு அவர்கிட்ட வழக்கு போயிட்டுருக்கு, ஊழல் வழக்குகள் போகுது, அதில் நீங்கள் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்கள் ஜனாதிபதினு சொல்லி பேசினார். எல்லோரும் எஞ்சி கை தட்டினாங்க. ஆனால் பிற்பாடு இவர் என்ன சொன்னார்னா, அப்படியெல்லாம் பொது மன்னிப்பு நிச்சயம் நான் தரமாட்டேன். நெத்தன்யாகு சட்டப்படி அவர் வழக்கை சந்தித்து வெளியே வரட்டும் சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வீணாக அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிட்டார் என்பதற்காக இவரெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் சரியும் கூட. ஒரு தனிப்பட்ட நபருக்காக சட்டம் வளையக்கூடாது. அவர் சொன்னது அதுதான். நிச்சயமா நெத்தன்யாகு சட்டப்படி அந்த வழக்கில் சந்தித்து விடுதலை பெறுவார் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் மிகச்சரி. நான் இதே குறிப்பிட விரும்புறேன்னா, இந்த வீணான புகழ்ச்சியை அவங்க புகழ மாட்டாங்க. ஆனால் அந்த ஜனாதிபதி ஏன் சொன்னார், நீங்க உலகத்தை வழிநடத்தும் தலைவர் என்று ஏன் சொன்னார்? ஏன் மோடிஜியை நீர் அவரை மகிமையாலும் கனத்தாலும் முடிசூட்டினீர் என்ற வார்த்தையை பொறிச்சு இஸ்ரேலிய அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதே போல திட்டுவது என்றால் யாருக்கும் பயப்படாமல் திட்டுவாங்க. அவங்க பயப்படுற ஆட்களே கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று துணிச்சலாக பேசுகிற நபர் நெத்தன்யாகு. இந்த நம்ம இந்தியாவில் பகல்காம் தாக்குதல் நடந்தப்ப இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று மொத்தமாக பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசுகின்ற நபர்கள். உலகத் தலைவரே அவங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத விஷயத்தில் மென்மையாக நடந்து கொள்வதற்காக, இரட்டை வேட போடுவதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் இஸ்ரேலால. ஆஸ்திரேலிய பிரதமரை பென்யமின் நெத்தன்யாகு ஒரு வலிமை அற்ற மனிதன் குறிப்பிட்டு சொன்னார். அதுபோக பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுக்கு, இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டருக்கு, கனடா பிரைம் மினிஸ்டருக்குலாம் நேரடியாக அவர்களை கண்டித்து திட்டி பேசிடுவாங்க. பயப்பட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க உலக தலைவர், தப்புனா தப்பும்பாங்க. அப்படி உள்ள யூத மக்கள், யூத தலைவர்கள் மோடிஜியை இப்படி வானலாக புகழ்வதற்கு உண்மையான காரணம் இருக்கு. நிச்சயமாக கிறிஸ்துவ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புகழ்ச்சி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கோ, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கோ, சீன அதிபர் ஜின்பிங்கோ, நார்த் கொரிய அதிபர் கிம்முக்கோ அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்களை திட்டவும் இல்லை. அதை நீங்க நல்லா கவனிக்கணும். ஐரோப்பிய தலைவர்களை திட்டிருக்கிறாங்க. மேற்சொன்ன இந்த தலைவர்களை யாரையுமே இஸ்ரேல் விமர்சனமும் பண்ணவில்லை. ஏன்னா இந்த மேற்சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்றால் என்னன்னு தெரியும். அவர்களை அடக்குவது எப்படி என்றும் தெரியும். இவர்களுக்கு மேலான புகழ்ச்சி மோடிஜிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமையும். இந்த நான் சொல்றது அதற்காக தான் இதை பதிவு பண்ண. நிச்சயமா நம்ம இதன்படி செய்ய வேண்டும். துன்பத்தில் ஒருவர் இருக்கும்போது நிச்சயமாக நாம் துணைக்கு சென்று நிற்க வேண்டும். ஒரு நல்லா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது, செல்வ செழிப்பில் இருக்கும்போது நாம் நிற்பதை விட கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கும் நமது குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு உதவியாக உடனடியாக போய் நிற்க வேண்டும் என்று இது சுட்டிக்காட்டும். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அனைவரும் எழுந்து நின்று கை தட்டும் போது நெத்தன்யாகு பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, மோடிஜியை பார்த்து, யூ டிடன்ட் flinch, you didn't waver, you didn't give excuses அப்படின்னு சொல்லி வரிசையா பேசி தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா,
நீங்கள் எங்களை படபடக்க வைக்கவில்லை. அதாவது அந்த கஷ்ட நேரத்தில், உதவி கேட்கும் நேரத்தில் நீங்கள் எங்களை படபடக்க வைக்கவில்லை. அதாவது உதவி செய்வாரோ மாட்டாரோ என்ற படபடப்பை எங்களுக்கு வர வைக்கவில்லை. நீங்கள் எங்களை அலைக்கழிக்கவில்லை. அதாவது ஒன்று கேட்கும்போது இஸ்ரேலிருந்து உதவி கேட்டப்ப இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லி அலைக்கழிக்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லவில்லை. அதாவது கேட்டால் ஒன்றா இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இந்த சாக்கு போக்கு சொல்கிறது நாளைக்கு அப்படிலாம் எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு மோடிஜியை பார்த்துட்டு ரொம்ப நன்றி என் நண்பரே அப்படின்னு பேசி 2 பேரும் கை கொடுத்துவாங்க. மொத்த கெனசத்தும் நின்று கை தட்டிய தருணம். You didn't flinch, you didn't waver, you didn't give excuses. You stood next to Israel, you stood by Israel, you stood for Israel, you stood for the truth. Thank you, my friend. இது நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமைய வேண்டும். அதாவது இது தலைவர்களை தாண்டி, தேசங்களை தாண்டி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கைக்கும் இது தேவை. நமக்கு அருகில் உள்ளவர்கள், நமது நண்பர்கள், நமது குடும்பத்தினர் கஷ்ட சூழலில், இப்படி அக்டோபர் 7 தாக்குதல் முடிஞ்சு இஸ்ரேல் கஷ்ட சூழலில் சிக்கும்போது இந்தியா பிரதமர் மோடி செய்தது போல நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒரு உதவி கேட்கும்போது அவர்களை அலைக்கழிப்பதோ, அவர்களுக்கு சாக்கு போக்கு சொல்லுவதோ, அவர்களை படபடக்க வைப்பதோ, அது என்ன உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு பண உதவியாகட்டும், ஒரு கருத்தியல் ரீதியான உதவியாகட்டும், துணை நிற்க வேண்டும் என்ற உதவியாகட்டும், நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது அவர்கள் வாழ்க்கைக்கும் மறக்க மாட்டாங்க. அதை அவர்கள் மனதில் வைத்து அவர்கள் திரும்ப மேம்பட்டு வரும்போது நமக்கான அந்த பிரதிபலனை செய்வார்கள். அதில் நெத்தன்யாஹு சொல்லியிருப்பாரு, இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு அடுத்து இஸ்ரேலுக்கு துணையாக நின்றது இந்தியா அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஒரு பெருமை படத்தக்க விஷயம் தெரியுமா? நிச்சயமாக கிறிஸ்துவ மக்கள் தெரிஞ்சுக்கணும். அநேகர் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. இந்த இஸ்ரேல் விஷயத்தை என்னெல்லாம் மோடிஜி சாதித்து மாற்றி காட்டினா தெரிஞ்சுக்குங்க. மோடிஜிக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பயங்கரவாத பாலஸ்தீன நாட்டின் ஆதரவாளர் இந்தியா, இஸ்ரேலை கைவிட்ட நாடு இந்தியா. அவர்கள் முழுக்க இந்த பயங்கரவாத பாலஸ்தீன நாட்டுக்கு தான் பொருளாதாரத்தில் கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த பயங்கரவாதத்தின் தகப்பன், பயங்கரவாதத்தின் ஏற்றுமதியாளன் எல்லாம் சொல்லப்படுகிற யாசர் அரபாத்துக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது இந்தியா. இன்றைக்கு அந்த யாசர் அரபாத்தின் வழித்தோன்றர்கள் தான் இஸ்ரேல் மேல அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு தனிப்பட்ட நாடுன்னு சொல்லி பாலஸ்தீனத்தை கொடுத்தாலும் அதில் திருப்தி அடையாத அந்த பயங்கரவாதி யாசர் அரபாத் பண்ணிய வேலை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதி பற்றி எறிவதற்கு காரணம். அந்த யாசர் அரபாத்தை பெரிதும் தூக்கி பிடித்தது இந்தியா. அந்த இந்தியாவின் போக்கை மாற்றியது மோடிஜி தான். வாஜ்பாய் அரசாங்கத்தில் கூட இந்த அளவுக்கு மாற்றல. மோடிஜி தலைவராக வந்த பிறகுதான் இந்த பயங்கரவாத பாலஸ்தீன ஆதரவாக இருந்த இந்தியாவை அமைதி விரும்பி உலகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவான தேசமாக மாற்றியது மோடிஜி தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அங்க பிரச்சனை அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து முடிஞ்சோடனே அன்றைய தினத்துக்கு தினமும் 1 லட்சம் அந்த பயங்கரவாத பாலஸ்தீன காசா மக்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு வருவாங்க. தாக்குதல் நடத்திட்டாங்க. அவங்கள வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா இவர்கள் காசை, இஸ்ரேல் காசை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலுக்கே துரோகம் விளைவித்த மக்கள் அவங்க. ஆனால் 1 லட்சம் பேரை வேலையிட்டு நிப்பாட்டினா அங்கே வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்னேறும் நாடு. அப்போ இஸ்ரேல் உதவி கேட்ட நாடு இந்தியா. அந்த 1 லட்சம் பயங்கரவாத பாலஸ்தீன மக்களுக்கு தொழிலாளரை மாற்றியது இந்திய தொழிலாளர்கள் தான். 5000 பேர்த்து ஆரம்பிச்சாங்க, அடுத்து 10,000, அடுத்த 10,000, அடுத்த 10,000, இன்னைக்கு 1 லட்சம் பேர்த்துக்கும் மாற்றிட்டாங்க. இந்திய தொழிலாளர்கள் கௌரவமான சம்பளத்தோட இன்னைக்கு அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த பயங்கரவாத பாலஸ்தீனியனுக்கு அங்கே வேலை இல்லை. மிகப்பெரிய உதவியாக பார்க்கப்படுகிறது. மோடிஜி சொன்னதுக்காக இதை முதலில் இந்திய தொழிலாளர்களை அனுப்பியது யோகிஜி தான். முதல்ல
திரும்ப தொடர்ச்சியாக யோகிஜி உத்தரப்பிரதேசத்தில் அனுப்பிட்டே இருந்தார். இன்றைக்கு வட மாநிலங்கள், அநேக மாநிலங்கள் அவர்கள் மாநில மக்களை இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களாக அனுப்பிட்டு இருக்காங்க. நிச்சயமா 1.5 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கும், பாதுகாப்பான ஒரு நல்ல வாழ்க்கை இஸ்ரேலில் கிடைக்கும். இது மிகப்பெரிய பொறாமையை அந்த காசா பகுதி மக்களுக்கும் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாத சிந்தனை உள்ள மக்களுக்கும் ஏற்படுத்துச்சு. போன வாரம் கூட திட்டமிட்டு இந்த இந்திய தொழிலாளர்களை அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 2 இந்திய தொழிலாளர்களை ஏற்கனவே திட்டம் போட்டு தாக்குனாங்க. அதை தாக்கியதை அவர்களே திட்டம் போட்டு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் பரப்பி இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பயங்கரவாத பாலஸ்தீன ஆதரவு மக்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பொறாமை வைத்த விஷயம் இந்த 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு மாற்று தொழிலாளர்களை கொடுத்தது. இரண்டாவது, தகுந்த சமயத்தில் ஆயுதங்களை கொடுத்தது. நம்ம இஸ்ரேலிருந்து அதிகமாக ஆயுதம் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சண்டை சமயத்தில் அவர்களுக்கு ஆயுதம் பத்தவில்லைன்னு சொல்லும்போது ராக்கெட்டுகள், வெடி மருந்துகள், வெடி குண்டுகள், அதாவது 155 mm செல்கள், இதை கப்பலாக அனுப்பியது அமெரிக்காவும் இந்தியாவும் தான். இதில் என்னால் மறக்க முடியாது, உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பெயரில் ஆயுதம் அனுப்புகிறாங்க இந்தியா, அதை தடை செய்ய வேண்டும் என்று பல மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டுச்சு. மிக அழகாக சுப்ரீம் கோர்ட் கையாண்டது. இது ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. இதிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தலையிடாது சொல்லி அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி செய்து தொடர்ச்சியாக ஆயுதம் போவது போல சுப்ரீம் கோர்ட் பார்த்து கொண்டது. அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கப்பலாக ஆயுதம் கொடுத்து மிகப்பெரிய இஸ்ரேல் வெற்றி பெற வைத்தது மற்றும் அந்த காசாவை சுடுகாடாக்கியது இந்த மோடிஜியின் முடிவுதான். மூன்றாவது, இது ஒரு ஐடியாலஜிக்கல் டைஸ் அப்படிம்பாங்க, அதாவது கருத்தியல் ஒற்றுமை. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்று இருப்பது, மோடிஜிக்கும் நெத்தன்யாவுக்கும் இருப்பது ஒரு கருத்தியல் ஒற்றுமை. பொதுமக்களை தொடுபவனை, கொலை செய்வனை எங்க இருந்தாலும் விடமாட்டோம், தேடி சென்று கொள்வோம். இந்த விஷயத்தில் பூஜ்ய சகிப்புத்தன்மை தான் எங்களிடம் இருக்கிறது என்று புரிய வைத்தவர்கள் இந்த இருவரும். அதுபோக வலைத்தள ஆதரவு, ஒட்டுமொத்த அல் ஜசீரா, அல் அரேபியா, CNN, BBC இந்த பயங்கரவாத பாலஸ்தீன காசா மக்களுக்கு துணையாக நிற்கும் போது இந்திய மக்கள் தான் அதற்கு பதிலடி, சரிக்கு சரி பதிலடி கொடுத்து அவன் பயங்கரவாதம் பண்ணா திரும்ப அனுபவிக்கிறான்னு சொல்லி புரிய வைத்தது இந்திய மக்கள் தான் வலைதளங்கள். இப்படி தொடர்ச்சியாக பயங்கரவாத பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த இந்தியாவை, இந்திய மக்களை மாற்றி இஸ்ரேலுக்கு ஆதரவாக, இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவாக மாற்றியவர் நம்பர் 1 அப்படின்னா இந்தியாவில் மோடிஜி தான். இதில் உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் கண்மூடித்தனமாக இருந்துக்கிட்டு மணிப்பூர்னு என்கிட்ட கேட்குறீங்க. இலங்கையில் நம்ம சகோதர சகோதரிகளை 1 லட்சம் பேர்த்த கொண்டாங்க, 1,40,000 பேர்த்த கொண்டாங்க, பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க, நிர்வாணப்படுத்தப்பட்ட உடலை படுக்க வச்சு. உங்களுக்குலாம் ரோசம் வருதுன்னு தெரில, எவ்வளவோ சொல்லிட்டேன். தமிழர்கள் உடலை நிர்வாணப்படுத்தி, பெண்கள், ஆண்கள், வயதவர், முதியவர் எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி விமான ஓடுபாயத்தில் வரிசையாக வச்சு புல்டோசர் மூலமாக, செயின் புல்டோசர் மூலமாக ஏற்றி நசுக்கினார்கள் சடலங்களை. இப்போ கேட்டப்ப அவன் சொன்னான், இனிமேல் ஒருத்தன் போராடணும்னு ஒரு தமிழன் கூட நினைக்கக்கூடாது. அப்பெல்லாம் ஆட்சி செஞ்சது இங்கே காங்கிரஸ் தான் மத்தியில். நீங்கள் அதுக்கு துணையாக நின்று கொண்டு மணிப்பூரில் பேசுங்கன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக கேட்கக்கூடாது. மிகப்பெரிய தாக்குதலுக்கு, மறக்க முடியாத தாக்குதலுக்கு உள்ளான இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவும் பொருளாதாரத்தில் மீண்டு வரவும் துணை நின்றது நம்பர் 1 மோடிஜி தான். இது நான் சொல்ல, இஸ்ரேல் ஜனாதிபதி சொல்றாரு, இஸ்ரேல் பிரதமர் சொல்றாரு, இஸ்ரேல் சபாநாயகர் சொல்றாரு, இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும்தான் இன்னும் அது கண் தெரியாம இருக்குது. உண்மையாகவே எனக்கு வேதனையா இருக்கு. நான் இவ்வளோ பேசியும் இலங்கை தமிழர் அந்த கொடுமையை நீங்க பார்த்தோம், இஸ்ரேல் தாக்கப்பட்டதை பார்த்தோம்,
பிரதமர் உதவி செய்து பார்த்துமே இன்னும் மணிப்பூர்னு பைத்தியக்காரர்கள் பேசுவது மிகப்பெரிய தப்பு. மணிப்பூருக்கு பின்னால வெளிநாட்டு சதிகள் இருக்கு. மணிப்பூரில் நடந்த சம்பவங்களுக்கு பின்னால வெளிநாட்டு அண்டை நாட்டு சதிகள் இருக்கு. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. இந்த பங்களாதேஷ் அந்த சகோதரிகள் சொல்லுவான், அதை விடுவிக்க சொல்லுவான், அந்த மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரிக்கணும்னு சொன்னான் அந்த பங்களாதேஷ் பன்றி. அதெல்லாமே இதுக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னணி இருக்கு. அதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க மாநிலத்துக்கு தேர்தல் வரும்போது விரைவில் வருது, அதுல தமிழ்நாட்டுக்கு தேர்தலில் வாக்களிப்பது நீங்க யாருக்கு வேணா வாக்களிங்க. நானும் அப்படிதான் இருப்பேன். அது மாநிலம் சார்ந்தது. அதே சமயத்தில் தேசம் என்று வரும்போது இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும், இஸ்ரேல் வலிமையாக இருக்க வேண்டும், இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயம் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் நபர் மோடிஜி தான், பாரதிய ஜனதா தான். அடிச்சு சொல்லுவேன், 100% சொல்லுவேன். என்ன வேணா என்கிட்ட வந்து பேசுங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன். நீங்கள் காங்கிரஸுக்கு பின்னால் செல்வது இஸ்ரேல் முதுகில் குத்துவது போல. நான் ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நீங்களும் இஸ்ரேலை விரும்பினால், நேசித்தால், இஸ்ரேல் என்பது உண்மையின் நாடு, உண்மையின் பிள்ளைகள், உங்க பேச்சுல தேவ பிள்ளைகள். அவர்களுக்கு நீங்கள் அவர்களோடு இணைந்து நிற்க வேண்டும், உதவியாக நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தேசத்தின் தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா மற்றும் மோடிஜி அவர்களுக்கு. நன்றிகள். You didn't flinch. You didn't waver. You didn't give excuses. You stood next to Israel. You stood by Israel. You stood for Israel. You stood for the truth. Thank you, my friend.